எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்களுக்கு 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது, ஆண் ஜாதகம். திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிறது. விரும்பி விவாகரத்தை பெறுகிறார்கள். நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளில் தவம் கிடக்கிறார்கள். அதற்கான காரணத்தை ஜோதிட ரீதியாக ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போமா? ஜாதகர் ஆண், பிறந்த தேதி 4/10/1993, 12:05 மத்தியான நேரத்தில் பிறந்திருக்காங்க. ஈரோடு மாவட்டம். தனுசு லக்னம், 2இல் மாந்தி, 3இல் சனி பகவான் வக்ரம், 5இல் சந்திரன், கேது பகவான் 6ல், சிம்மத்தில் சுக்கிரன், சூரியனும் குரு பகவானும் 10ல், செவ்வாய் புதன் 11ல், 12இல் ராகு, சுக்கிரதசை 2 வருஷம் இருப்பு. தற்பொழுது ராகு தசை சனி புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ராகு பகவான் 12இல் இருக்கிறார். சனி பகவான் 3இல் வக்ரம் அடைந்திருக்கிறார். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் பிறந்திருக்காங்க. ரிஷபமும் கும்பமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது. சுக்கிரனும் சனி பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள். நவாம்ச கட்டம் மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியன், 2இல் மாந்தி, 4இல் குரு பகவான், 5இல் சூரியன் சனி ராகு, 5இல் சுக்கிரன் சனி பகவான் ராகு, சந்திரன் விருச்சகத்தில் இருக்காங்க, செவ்வாய் பூதன் மகரத்தில் இருக்காங்க, கேது பகவான் மேசத்தில். நவாம்சத்தில் துலா ராசியில் சுக்கிரன் சனி பகவான் ராகு. பொதுவாகவே ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும். அப்போ லக்னாதிபதி குரு பகவான் 10இல் அமர்ந்திருக்கிறார். கூட சூரியனோட நவாம்சத்திலையும் அதே இடத்துல இருக்கனால் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கிறார். 2இல் மாந்தி அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் மாந்தி அமர்வது குற்றம். 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கு அமர்ந்து 3ஆம் வீடு திதிசூனிய ராசி அதிபதியாக வருவதும் குற்றம்தான். அந்த 3ஆம் அதிபதியை இன்னொரு திதிசூனிய வீட்டு அதிபதியான சுக்கிரன் பார்ப்பதும் குற்றம்தான். சுக்கிரன் நெருப்பு ராசியில் அமர்வது தாரதோஷத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப 2ஆம் அதிபதி திதிசூனிய ராசி அதிபதி சம்பந்தப்பட்டாலும், கலத்திரக்காரகன் சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருந்து சம்பந்தப்பட்டாலும், அப்புறம் சுக்கிரன் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வந்தாலும், இரு திதிசூனிய ராசி அதிபதிகள் 3ஆம் இடம் 7ஆம் இடத்துடன் சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு தாரகுற்றம் வந்துவிடுகிறது. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பகவான் ராகு சாரம் பெறுகிறார். அப்போ ராகு 12இல் இருக்காங்க. சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார். போகக்காரகனான ராகுவை வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்ப்பதை, 3ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் பார்ப்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அப்ப சனி பகவான் யாரோட தொடர்பு கொள்றாரு? சனி பகவான் களத்தரக்காரகன் காமக்காரகனான சுக்கிரனை வக்ரம் பெற்று திதிசூனிய வீட்டிலிருந்து பார்க்கிறார். மேலும் போகக்காரகனான ராகு நிற்கிற இடம் 12ஆம் இடம். அந்த ராகுவை 3ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று திதிசூனிய ராசி அந்த வீட்டிலிருந்து 10ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். எனவே சனி பகவானுடைய தீமையான பலன்களை சுக்கிர பகவானும் ராகு பகவானும் வாங்கிக்கிறாங்க. நவாம்சத்தில் துலா ராசியில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் ராகுவும் ஒன்று சேர்ந்து காலபுருஷ தத்துவத்திற்கு 7இல் இருப்பதை கவனிக்க வேண்டும். எனவே இது மாதிரி கிரக அமைப்பு இருக்கிற ஆண்கள் தங்களுடைய உயிரணுக்களை சேர்த்து வைப்பதில் தகராறு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் சேர்த்து வைப்பதில் விருப்பம் இருக்காது. அதே மாதிரி இணை தேடுவதிலும் அவர்களுக்கு துணையாக வருபவர் யார் என்பதிலும் அவர்கள் தேர்வு இயற்கைக்கு மாறாக முரணாக இருக்கும். மேலும் சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை நவாம்சத்தில் துலாத்தில் இருப்பது முறையற்ற, பிழையான, வரமுறையற்ற, தர்மமில்லாத காமத்தை அவர்களுடைய இதயத்தில் பொருந்தச் செய்யும். அவர்களுக்கு காமம் ஒரு எல்லைக்குள் இருக்காது, ஒரு வரைமறைக்குள் இருக்காது,
ஒரு தலைமுறையை தாண்டி அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என அவர்கள் நினைத்தவாறு எதிர் தரப்பினருடன் இணைவதில் ஆர்வம் காட்டுவார்கள். அதனால் இது சிக்கல் உள்ள ஜாதகம். அப்ப இவர்களுக்கு திருமணம் அமைக்க வேண்டுமா என்றால் அமைக்காமல் இருப்பது சிறப்பு. ஏனென்றால் இவர்கள் எல்லை மீறி கோட்டை தாண்டுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். ஒரு சேர எதிர்பாலினர், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவர்களிடத்தில் தன்னுடைய இன்பத்தை காண முயல மாட்டார்கள். அவங்களுக்கு எது கிடைச்சாலும் சரிங்கிற வாழ்க்கை இருக்கும். இதற்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? ஜாதக அலங்கார பாடல் 674வது பாடல். அந்த 674வது பாடல் என்ன சொல்கிறது என்றால், ஆமே சுக்கிரன் ஏழாதி 6ஆம் அதிபனும் கூடி தாமே மூவர் ஒரு வீட்டில் தங்கில் போகந்தான் இல்லை. 6 7ஆம் அதிபதிகள் சுக்கிரன். அப்ப 6ஆம் அதிபதியாக இந்த ஜாதகத்துக்கு யார் வராங்க? சுக்கிரன் வருகிறார். அவர் 3ஆம் அதிபதி பார்வை பெறுகிறார். அப்ப 7ஆம் அதிபதி புதன் செவ்வாயுடைய வீட்டில் போய் செவ்வாயுடன் சேர்ந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனுக்கு மறைகிறார். 7ஆம் அதிபதி சுக்கிரனுக்கு மறைவதும் குற்றமே. இப்போ இந்த முதல் 4 வரி இந்த ஜாதகத்துக்கு பொறுத்து வேண்டாம். அடுத்த 4 வரி பார்க்கலாம். 2 3 ஆகி செறிந்தார் 8 12 ஆமே கூடி இருந்தினோர் களரோகங்கள் காட்டிடுமேனு பாடல். 2 3ஆம் வீட்டுக்குரியவர்கள் 6 8 12ஆம் வீடுகள் அல்லது அதிபதிகளுடன் சம்பந்தப்பட்டால் களரோகங்கள் காட்டுமே அப்படின்னு பாடல். அப்போ முறையற்ற விருப்பமான அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதில் சிக்கல். அவர்கள் தங்களுடைய காமத்தை வேறு விதமாரி ஏற்படுத்திக்குவாங்க. இந்த ஜாதகத்தில் 3ஆம் வீடு போகக்காரகன், அந்த வீடு 3ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதும் சுக்கிரனை பார்வை செய்வதும் போகக்காரகனான ராகுவை சனி பகவான் பார்ப்பதும் இவர்களுக்கு காமத்தில் அதிக ஒரு இன்பத்தையும் அதிக தேடுதலையும் எல்லையற்ற ஒரு ஆசையையும் உருவாக்கும். அந்த சனி பகவானை சுபர்கள் யாரும் பார்க்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திதி சூனிய அதிபதி வக்ரம் பெற்று தன் வீட்டில் இருந்தாலும் அது தீய பலன்களை அள்ளி தருகிறது. காரணம், நவாம்சத்தில் பலமாக இருக்கிறது. இது மாதிரி ஜாதகங்களுக்கு சுக்கிரன் வலிமையாக, 7ஆம் அதிபதி வலிமையாக, 5ஆம் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய எதிர்பாலினர் ஜாதகத்தை சேர்த்தால் அவர்கள் நிதானமாக வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெறுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் விருப்பப்படி வாழ்வார்கள். மனவாழ்வில் தோல்வியை திரும்ப திரும்ப சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கவனமாக 10 பொருத்தத்துடனும் இந்த கட்ட பொருத்தமும் பார்த்தால், திசாபுத்தியும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு 12ஆம் இடத்துல இப்போ ராகு தசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே முதல் திருமணம் தாரகுற்றம் ஏற்பட்டு பிரிகிறார்கள். அடுத்த திருமணமும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். இது மாதிரி உங்களுடைய காம எண்ணங்களை எல்லைக்குள் வகுத்து கொண்டால், உங்களுடைய உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருந்தால் வாழ்வில் மனவாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுவீர்கள். இல்லை என்றால் தொடர் தோல்விகள் உங்களுக்கு மாலைகளாக உங்கள் தோள்களில் விழும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் கேட்பார்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி, ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. சனி பகவான் வக்ரம் பெற்று சுக்கிரனையும் ராகுவையும் பார்த்தால் பொங்கு சனீஸ்வரனை சனிக்கிழமை அன்று வணங்க வேண்டும். திருமணஞ்சேரி சென்று சுக்கிர ஓரையில் வணங்க வேண்டும். காளகஸ்தியோ அல்லது திருநாகேஸ்வரமோ சென்று ராகுவிற்கு ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்தால் 3 தோஷங்களும் விடுபடும். பொங்கு சனீஸ்வரனை சனிக்கிழமை என்று சனி ஓரையில், சுக்கிர பகவானை சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ராகு பகவானை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடணும். திருமணஞ்சேரி சுக்கிரனுக்குரியது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கலங்களிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.